தனியாக ஒரு வீட்டில் இருக்கும்போது யாரோ உங்களை கூப்பிட்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்டால், அதுவும் பாத்ரூமில் இருக்கிற தண்ணிக்குள்ளே ஏதோ ஒரு முகம் தெரிஞ்சா என்ன நடக்குதுன்னே புரியாத அந்த மர்மம் கடைசியில் ஒரு அதிர்ச்சியான உண்மையை சொல்லுது. அந்த திக் திக் நிமிஷங்கள் தான் வாட் லைஸ் பினித் படம். வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழ் பையன். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு அழகான லேக் சைடு வீடு, செம போஷான ஏரியா. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் கிளேர், அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் நார்மன். அந்த அழகான வீட்டில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. வெளி தோற்றமாக பார்த்தா என்ன ஒரு பர்ஃபெக்டான கப்புள்னு தோணும், ஆனால் அது உண்மை இல்லை. இப்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க பொண்ணு கைக்லீனை பக்கத்து ஊரில் இருக்கிற காலேஜில் சேர்த்து விடுறாங்க. இப்போ அவள் திருப்பி வரத்துக்கு 3 வருஷம் ஆகும். அவங்க பொண்ணு போனதுக்கப்புறம் அந்த பெரிய வீடு ரொம்ப வெறிச்சோடி போயிருக்கு. ஒரு அம்மாவா கிளேயருக்கு மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. ஏன்னா இனி அந்த வீட்டில் அவங்க தனியாக தான் இருக்கணும். பொண்ணு போனதுக்கப்புறம் கிளேயரோட வாழ்க்கையில் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காங்க. ஒரு விதமான பயமோ குழப்பமோ அவங்க முகத்தில் தெரியுது. இப்படி இருக்கிறப்ப தான் பக்கத்து வீட்டில் பேரன் அப்புறம் மேரின்னு ஒரு புது ஜோடி கூடி வராங்க. அவங்களோட சில விசித்திரமான ஆக்டிவிட்டீஸை பார்த்து கிளேயருக்கு சந்தேகம் வருது. அவங்க 2 பேருக்கும் இடையில ஏதோ சரியில்லைன்னு இவங்க மனசுக்கு தோணுது. மறுநாள் நைட்டு அந்த பக்கத்து வீட்டு ஜோடி பயங்கரமா சண்டை போட்டுக்கிற சத்தம் கிளேயருக்கு கேட்குது. அந்த சத்தம் ரொம்ப கொடூரமா இருக்கு. வேரன் கோபத்துல கத்துறதை பார்த்து கிளேயரே பயப்படுறாங்க. அந்த சண்டையில ஏதோ ஒரு விபரீதம் நடக்க போகுதுன்னு அவங்க பதறாங்க. அந்த சண்டைக்கு அப்புறம் மேரிய அக்கம் பக்கத்துல எங்கேயுமே பார்க்க முடியல. வேரன் மட்டும்தான் வீட்டில் இருக்கான். மேரி காணாம போனது கிளேயருக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. வேரன் தான் மேரியை கொன்னுட்டான்னு கிளேயர் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. சந்தேகம் அதிகமான உடனே கிளேயர் யாருக்கும் தெரியாம பக்கத்து வீட்டு ஜன்னல் வழியா அவங்கள வேவு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படியாவது ஒரு எவிடன்ஸை பிடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. பயமா இருந்தாலும் அந்த உண்மையை கண்டுபிடிக்கணும்னு அவங்களுக்கு தோணுது. இப்போ கிளேயரோட வீட்டுக்குள்ளேயே சில விசித்திரமான விஷயங்கள் நடக்குது. இவங்க கதவு கிட்ட வந்து நின்னாலே கதவு தானா திறக்க ஆரம்பிக்குது. பொருட்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுறது, அப்புறம் பொருட்கள் எல்லாமே கீழே வேறது, இந்த மாதிரிலாம் நடக்க ஆரம்பிக்குது. வீட்டில் யாரோ கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆளு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீல் வருது. பாத்ரூம்ல இருக்கிற கண்ணாடி முன்னாடி நிக்கிறப்போ கிளேயருக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. கண்ணாடியில அவங்க முகத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு நிழல் நிக்கிறது தெரியுது. அதை பார்த்ததும் அவங்க ரொம்ப மிரண்டு போறாங்க. ஆனா திரும்பி பார்த்தா அங்க யாருமே இல்லை. திடீர்னு ஒரு நாள் கம்ப்யூட்டர்ல MEFன்னு தானாவே டைப் ஆக ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு ஆவி இவங்க கிட்ட பேச முயற்சி பண்ற மாதிரி மெசேஜ் வருது. இதை பார்த்த கிளேயருக்கு கை கால்லாம் நடுக்க ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு ஆத்மா தனக்கு ஏதோ சொல்ல வருதுன்னு அவங்க நம்புறாங்க. கிளேயருக்கு பக்கத்து வீட்டுல இருந்த மேரி மேலதான் டவுட்டு. வேரன் அவளை கொன்னுட்டான், அவளோட ஆவிதான் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வருதுன்னு இவங்க நினைக்கிறாங்க. இப்போ பொறுமையை இழந்த கிளேயர் நேரா வேரன் கிட்ட போய் கோபமா சண்டை போடுறா. உன் ஒய்ஃபை நீ தான் கொன்னுட்ட, அவளை எங்க வச்சிருக்கன்னு தைரியமா கேட்கறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு பயத்தை விட உண்மையை சொல்லணுங்கிற ஆவேசம் தான் அதிகமா இருக்கு. ஆனா அடுத்த நிமிஷமே மேரி அங்க உயிரோட வந்து நிக்கிறான். இதை பார்த்ததும் கிளேயருக்கு செம்ம அசிங்கமா போயிடுது. நாம தான் தப்பா புரிஞ்சிட்டோமோன்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கிளேயர் நினைச்சது சொல்றது எல்லாமே வெறும் கற்பனை தான்னு மற்றவங்க நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. கிளேயர் நடந்தது எல்லாமே நார்மன் கிட்ட சொல்றாங்க. ஆனா அவரு அதை கொஞ்சம் கூட நம்பல. நீ உன்னோட பொண்ணை பிரிஞ்சு தனிமையில் இருக்கிறதுனால தான் உனக்கு இப்படியெல்லாம் தோணுதுன்னு சொல்லி அதை ஈஸியா கடந்து போயிடுறாரு. கிளேயருக்கு யாருமே தன்னை புரிஞ்சுக்கலன்னு ரொம்ப கவலையா இருக்கு. நார்மனோட வற்புறுத்தலால கிளேயர் ஒரு சைக்காட்டிஸ்ட்டை போய் பார்க்குறாங்க. அந்த டாக்டர் உங்க மென்டல் ஸ்டேட் தான் உங்க கண்ணுக்கு இப்படியெல்லாம் காட்டுதுன்னு சொல்றாரு. ஆனால் கிளேயருக்கு தான் பார்க்கறது உண்மைன்னு ஆணிக்கனமாக தோணுது. குளிக்கலான்னு பாத் டப்ல தண்ணி பிடிக்கும் போது அந்த தண்ணியில் ஒரு சின்ன பொண்ணோட முகம் தெளிவாக தெரியுது. இந்த முறை கிளேயர் ரொம்ப தெளிவாக அதை பார்க்குறாங்க. இது வெறும் கற்பனை கிடையாது, கண்டிப்பாக இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. இப்போது தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஜோடி கிட்ட கிளேயர் எல்லாத்தையும் மனசு விட்டு பேசுகிறாங்க. யாருமே நம்பாதப்போ ஜோடி மட்டும்தான் அவங்க சொல்கிறத பொறுமையாக கேட்குறாங்க. இதனால் கிளேயருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. 2 பேரும் சேர்ந்து இதை கண்டுபிடிக்க பிளான் போடுறாங்க. கிளேயரும் ஜோடியும் சேர்ந்து அந்த ஆவியோட பேச ஒய்ஜா போர்டை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆவி யாரு, அதுக்கு என்ன வேணும்னு கேட்க முயற்சி பண்ணுறாங்க. அந்த ரூம் ரொம்ப சில்லுனாகி ஒரு விதமான பயங்கரமான அட்மாஸ்பியரா உருவாகுது. அவங்க ஆவி கிட்ட கேள்வி கேட்டு இப்போ அந்த ஆவி பதில் சொல்கிற நேரத்தில் திடீர்னு அவங்க வீட்டு நாய் உள்ளே வந்து குறைக்க ஆரம்பிக்குது. 2 பேரும் பயந்து போய் அலறாங்க. அந்த ஒய்ஜா போர்டோட இன்சிடென்ட் பாதியிலே நின்று போயிடுது. அவங்க தேடின பதிலுக்கு பயம்தான் இப்போ மிஞ்சுது. மறுநாள் நார்மனோட ரூம்ல கிளேயருக்கு ஒரு சீக்ரெட் கீ அவங்க கண்ணுல சிக்குது. அந்த சாவி ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தோட
கதவை திறக்க போகுதுன்னு அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் சொல்லுது. அன்னைக்கு நைட்டே அவங்க வீட்டில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கீழே விழுந்து உடையுது. அதுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பர் துண்டு இருக்கு. அதில் மேடிசன் எலிசபெத் ஃப்ராங்க் அப்படிங்கிற ஒரு பொண்ணு காணாம போன நியூஸ் கிளேயருக்கு கிடைக்குது. அந்த பொண்ணுக்கும் இவங்க வீட்டுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. மேடிசனுக்கு என்ன ஆச்சுன்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்போ கிளேயரோட முதல் வேலையாக இருக்கு. அவங்க ரொம்ப தீவிரமா அந்த பொண்ணை பற்றி விசாரிக்கிறாங்க. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அதை மறைக்க யாரோ முயற்சி பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கு புரியுது. மறுநாள் மேடிசனோட அம்மா கிட்ட போய் கிளேயர் விசாரிக்கிறாங்க. அவள் என்னோட பொண்ணு தான், ரொம்ப புத்திசாலி, அவள் திடீர்னு காணாமல் போனதை என்னால் நம்பவே முடியலன்னு அழுத்திட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது கிளேயருக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்ப அனுதாபம் வருது. அப்போது அங்கே இருக்கிற மேடிசன் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கும் போது அவளோட முடி அங்கே இருக்கிறத பார்க்குறாங்க. அதை யாருக்கும் தெரியாமல் எடுத்து வச்சுக்கிறாங்க. விசாரிக்கும் போது தான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுது. மேடிசன் நார்மன் வேலை செய்கிற அதே காலேஜில் தான் படிச்சிருக்கா. நார்மேனுக்கும் இவளுக்கும் என்ன தொடர்புன்னு கிளேயருக்கு சந்தேகம் இப்போ நார்மேன் மேலே திரும்ப ஆரம்பிக்குது. கிளேயர் சும்மா இல்லாமல் நைட்டோட நைட்டாக ஏரி கரைக்கு போகிறாங்க. மேடிசனோட தலைமுடியை கையில் வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு சக்தி அவங்கள இழுக்கிற மாதிரி அந்த பனி காலத்தில் ஜில்லுன்னு இருக்கிற ஏரி தண்ணிக்குள்ளே துணிஞ்சு குதிக்கிறாங்க. அங்கே தண்ணிக்கடியில் ஒரு இரும்பு பெட்டி இருக்கிறத பார்க்குறாங்க. அதை கஷ்டப்பட்டு கரைக்கு தூக்கிட்டு வராங்க. அதுக்குள்ள மேடிசனோட ஐடி கார்டு இருக்கிறத பார்த்ததும் கிளேயர் அப்படியே உறைஞ்சு போறாங்க. ஏன்னா மேடிசன் காணா போனதுக்கும் நார்மனுக்கும் ஏதோ ஒரு பலமான சம்பந்தம் இருக்குன்னு இப்போ அவங்களுக்கு 100% உறுதியாகுது. மறுநாள் காலையில கிளேயர் மேடிசன் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்த முடிய வச்சு ஒரு ரிச்சுவல் செய்யறாங்க. இப்போ அதனால மேடிசனோட ஆவி கிளேயரோட உடம்புக்குள்ள புகுந்துருது. கிளேயர் இப்போ கிளேயராகவே இல்லை, மேடிசன் மாதிரி நடந்துக்கிறாங்க. நடந்த உண்மையை கிளேயருக்கு புரிய வைக்க தான் அந்த ஆவி இப்படி பண்ணுது. இப்போ பழைய நினைவுகள்லாம் ஒவ்வொன்றா கிளேயருக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அவங்க ஹஸ்பண்ட் நார்மனும் மேடிசனும் நெருக்கமாக இருக்கிறத தான் நேரில் பார்த்த அந்த பழைய நினைவுகள் கிளேயருக்கு வருது. அந்த துரோகத்தை பார்த்த அதிர்ச்சியில தான் அவங்களுக்கு பழைய நினைவுகள் மறந்துருக்கோன்னு இப்போ புரியுது. இப்போ கிளேயர் நார்மன் கிட்ட நேருக்கு நேர் சண்டை போடுறாங்க. நீ மேடிசன் கூட தப்பான உறவுல இருந்திருக்க, அவள் இப்போ எங்கன்னு கேட்குறாங்க. நார்மனுக்கு இப்போ அவரோட விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சுன்னு புரியுது. மாட்டிக்கிட்டவங்கன்னு தெரிஞ்ச உடனே நார்மன் ஒரு ட்ராமா போடுறாரு. 911க்கு கால் பண்ணுற மாதிரி நடிச்சு நான் தான் மேடிசன் காணாம போனதுக்கு காரணம்னு ஒத்துக்கிற மாதிரி பேசுறாரு. கிளேயரை நம்ப வைக்கிறதுக்காக தான் அவர் இப்படி பண்றாரு. நார்மன் போனதுக்கு அப்புறம் கிளேயர் அந்த ஃபோன் நம்பரை செக் பண்ணி பார்க்கறாங்க. அப்பதான் தெரியுது அவர் போலீஸ்க்கே கால் பண்ணல, சும்மா 411க்கு டயல் பண்ணிட்டு பேசுற மாதிரி நடிச்சிருக்காரு. நார்மன் எவ்வளவு பெரிய ஏமாத்துக்காரன்னு அவங்களுக்கு புரியுது. உண்மை வெளியே வந்த உடனே நார்மனோட முகம் அப்படியே மாறுது. ஆமா, என் பேரு கெட்டு போக கூடாதுன்னு தான் மேடிசனை கொன்னன்னு கூலா ஒத்துக்கிறாரு. தன்னோட ரகசியம் தெரிஞ்சிட்டதால கிளேயரையும் கொலை பண்ண நார்மன் முடிவு பண்றாரு. அவரோட லேப்ல இருக்கிற ஒரு கெமிக்கலை வச்சு கிளேயருக்கு மயக்கம் மருந்து கொடுக்குறாரு. கிளேயரால இப்ப எதையுமே செய்ய முடியல. அந்த மருந்து கொடுத்ததால கிளேயரோட உடல் மொத்தமா செயலிழந்து போகுது. ஆனா அவங்க கண்ணு முன்னாடி நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. பேச முடியாம நகர முடியாம அவங்க ஒரு சிலையா நிக்கிறாங்க. இப்போ நார்மன் கிளேயரை பாத் டப்ல படுக்க வச்சு அதுல தண்ணியை நிரப்புறாரு. கிளேயர் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி உலகத்தை நம்ப வைக்கிறது தான் அவரோட பிளான். கிளேயர் கழுத்துல மேடிசனோட செயின் இருக்கு. அதை நார்மன் எடுக்கும் போது திடீர்னு அவ உடம்புல மேடிசன் ஆவி வரத பாக்குறாரு. அதை பார்த்ததும் நார்மன் பயந்து பின்னாடி போறாரு. அப்போ அவரோட தலையில அடிபட்டு மயங்கி கீழே விழுறாரு. ஆவி இப்போ கிளேயரை காப்பாற்ற உதவி செய்யுது. பாத் டப்ல இருக்க தண்ணி மெல்ல மெல்ல உயர ஆரம்பிக்குது. கிளேயர் சாக்க போறாங்க, ஆனா அவங்க மனசு விடல. எப்படியாவது தப்பிக்கணும்னு போராடுறாங்க. தன்னோட கால் விரலால அந்த பாத் டப் மூடிய திறக்க முயற்சி பண்றாங்க. தண்ணி தலைக்கு மேல போனதுக்கு அப்புறம் கிளேயர் அந்த மூடியை எப்படியோ திறந்துடுறாங்க. தண்ணி மொத்தமா வெளியே போயிடுது. அந்த மருந்தோட பவர் கிளேயருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியானோன்னு கிளேயர் கை காலை அசைக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாத்ரூம்ல இருந்து வெளியே வராங்க. அந்த வீட்டை விட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு அவங்க ஓடுறாங்க. கையில வச்சிருக்க போன்ல சிக்னல் சுத்தமா இல்லை. வீட்டுக்கு வெளியில இருக்கிற ட்ரக்ல ஏறி தப்பிக்க பாக்குறாங்க. எப்படியோ வீட்டை விட்டு ரொம்ப தொலைவு வந்திருப்பாங்க. கரெக்டா ஒரு பாலத்துக்கிட்ட போகும்போது அவங்களுக்கு போன்ல சிக்னல் கிடைக்குது. போலீஸுக்கு கால் பண்ண பார்க்கும்போது அவங்களுக்கு பின்னாடி தான் நார்மன் உட்கார்ந்துட்டு இருக்காரு. காரோட கண்ணாடியை உடைச்சிட்டு கிளேயரோட கழுத்தை பிடிச்சி அமுக்குறாரு. எப்படியாவது இவளை கொன்னாதான் நாம தப்பிக்க முடியும்னு அவர் ரொம்ப வெறியா இருக்காரு. கிளேயர் தன்னோட உயிரை காப்பாத்திக்க போராடுறாங்க. இந்த போராட்டத்துக்கு நடுவுல அந்த ட்ரக் பாலத்தை உடைச்சிக்கிட்டு நேரா ஏரிக்குள்ள விழுது. தண்ணிக்குள்ள இப்போ ட்ரக்கு வேகமா முழுக ஆரம்பிக்குது. இப்போ ட்ரக்கு ஏரியோட ஆழத்துக்கு போகுது. தண்ணி ட்ரக்குக்குள்ள ஃபுல்லா வந்துருது. கிளேயரும் நார்மனும் வெளியே வர முடியாம அந்த ட்ரக்குக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. கிளேயரை நார்மன் வெளியே போக விடாம தண்ணிக்குள்ளேயே வச்சு அமுக்குறாரு. கிளேயர் தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியாம தவிக்கிறாங்க. அப்பதான் ஒரு அதிசயம் நடக்குது. நார்மன் அதே இடத்துல தான் மேடிசனை காரோட தள்ளி விட்டுருப்பாரு. அந்த இடத்துல இருந்து அவளோட உடல் மேலே வருது. மேடிசனோட பெணம் நார்மனை பிடிச்சு இழுக்குது. நார்மன் யாருக்கு துரோகம் பண்ணாரோ அவளோட கையாலேயே அவருக்கு தண்டனை கிடைக்குது. மேடிசன்
அவரை விடாம தண்ணிக்குள்ளேயே வச்சிருக்கா. நார்மன் அங்கேயே மூச்சு திணறி இறந்து போறாரு. செஞ்ச பாவம் அவர் அங்கேயே முடிச்சிடுது. தன்னை கொன்னவனுக்கு தண்டனை கிடைச்ச உடனே மேடிசனோட ஆவிக்கு நிம்மதி கிடைக்குது. அவளோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு பல நாள் போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு கிளேயர் இப்போ மேடிசனோட கல்லறைக்கு போறாங்க. அவளுக்கு நியாயம் கிடைச்சதால கிளேயரோட மனசு இப்போ ரொம்ப அமைதியா இருக்கு. மேடிசனோட ஞாபகமா அவ கல்லறையில ஒரு ரோஜாவை வச்சு அஞ்சலி செலுத்துறாங்க. தான் உயிரோட இருக்கிறதுக்கு காரணமான அந்த பொண்ணுக்கு அவங்க செலுத்துற ஒரு மரியாதை இது. உங்களுக்கு இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பிடிச்சிருக்கா, இல்லை நார்மனுக்கு வேற மாதிரி தண்டனை கிடைச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு த்ரில்லிங்கான கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.